ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன பூ ராமு, காளி வெங்கட், திலீப் இவங்களாம் நடித்து ரா வெங்கட் இயக்கத்தில் வெளிவந்த கிடா இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு சாதாரண படம் இல்லைங்க, ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்டு வாங்கின படம். வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே நம்ம இப்போ போவோம். இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் வயசானவராக இருக்கார் நம்ம பூ ராமு. அவருக்கு ஒரு பேரன் இருக்கார். அந்த பேரனுக்கு அப்பா அம்மா இல்லாதனால அவரே இந்த பேரனை நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப செல்லமாக இந்த மாதிரி வளர்க்குறாரு. அந்த டயத்தில் தீபாவளிக்கு ஆசைப்படுற ஒரு ட்ரெஸ் வேணும்னு அந்த பேரன் பூ ராமு கிட்ட கேட்குறாரு. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸோட விலை 2000 ரூபான்றதுனால அவரால் இப்போ உடனே ரெடி பண்ண முடியல. அதுக்காக அவர் யார்ட்டாலாமோ கடன் கேட்டு பார்க்குறாரு. எதுவுமே சரியாக வரல. கடைசியில் அந்த பேரன் வளர்க்குற அந்த ஆட்டுக்குட்டியை விற்கலான்னு முடிவு பண்ணுறப்போ அதை வாங்க வராரு நம்ம காளி வெங்கட். அவருக்கு அங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குது, ஒரு திருட்டு கும்பல் அந்த ஊருக்குள்ளே வரதுனால அவங்களால என்னென்ன பிரச்சனை நடக்குதுங்கிறத நம்ம டைரக்டர் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, எந்த விதமான கமர்ஷியல் மசாலாக்களும் இல்லாமல், ஒரு ஃபைட்டு ஒரு பாட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுற ஒரு பேரை தாத்தா இவங்க லைஃப் எப்படி இருக்குமோ அதை அப்படியே காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர் ரா வெங்கட். படத்துக்கான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு கிராமம் எவ்வளோ சிம்பிளாக ரொம்ப இதாக இருக்குமோ அதை அப்படியே காட்டியிருக்காரு இங்கே நம்ம டைரக்டர் ரா வெங்கட். டைரக்டருக்கு இந்த படம் தான் முதல் படம். அப்படி இருந்தாலும் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர். ஒரு ஃபீல் குட் மூவி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காரு இந்த படத்தை. மேலும் இந்த படத்தில் தாத்தாவை நடித்த பூ ராமு ஆகட்டும், அந்த பேரன் கேரக்டர் ஆகட்டும், நம்ம காளி வெங்கட் ஆகட்டும், எல்லாருமே அவங்க கேரக்டரை ரொம்ப நேச்சுரலாக யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் சேர்ந்த பூ ராமு 2000 ரூபாய்க்காக அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு ரா வெங்கட். அது உண்மையாக ரொம்ப தத்ரூபமாக உண்மையாக நேச்சுரலாக இருந்தது. நம்ம டைரக்டர் இந்த கதைக்கு சூஸ் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆப்டாக சூட் ஆகிருக்காங்க. இந்த கதைக்கு யாருமே ஓவர் ஆக்டிங்கோ எதுவுமே இல்லை. எல்லாருமே யதார்த்தமான நடிப்பை மட்டுமே வெளிக்காட்டியிருக்காங்க. அந்த விதத்தில் டைரக்டரை நம்ம பாராட்டியே ஆகணும். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஒரு கிராம பின்னணிக்கு எந்த மாதிரி ஒரு மியூசிக் தேவையோ அதை மட்டுமே கொடுத்துருக்காரு. அந்த விதத்தில் மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தன்னோட பேரன் துணிக்கடையில் அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை கேட்டவனே அந்த விலையை பார்த்த உடனே இவ்வளோ விலை இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை தன்னோட பேரனுக்கு வாங்கி கொடுக்க முடியலையேன்னு அந்த இடத்துல பூ ராமுவோட அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. இந்த படத்தில் எனக்கு ஒரு சில நெகட்டிவ் தோணுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் சைடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணி இன்னும் கொஞ்சம் கதையை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா செட்டு எல்லாமே ரொம்ப கொஞ்சம் சீப்பாக போட்ட மாதிரி இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தெரிஞ்சுது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. பல இடங்களை யதார்த்தமாக காட்டியிருந்தாலும் சில இடத்துல இந்த இது தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கலான்ற அளவுக்கு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாமே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சதாக இருந்தது. அது இந்த படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. கிளைமேக்ஸ் 15 நிமிஷம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் என்னன்றதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சாலும் அதை காட்டின அந்த விதத்தை நம்ம உண்மையிலே பாராட்டியே ஆகணும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 6 கொடுக்கலாம். இந்த படம் ஆஹா ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு யதார்த்தமான மூவிங்கிறதுனால ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் மூவி அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.